ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு செல்வா இன்ஸ்டியூட். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் 3 லெட்டர்ஸ் நேம்ஸ் தான் எப்படி ஹிந்தியில் ஸ்பெல்லிங் கூட்டி எழுதுறதுன்றதை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய வீடியோ பேசிக்ஸ் பார்க்காம இருந்தீங்கன்னா அதை பார்த்துட்டு இப்போ வாங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். வாங்க நம்ம வீடியோ உள்ளார போகலாம். நம்ம ஹிந்தியில் 3 லெட்டர்ஸ் நேம்ஸ் எல்லாம் எப்படி எழுதலான்றதை பார்க்கலாம். இப்போது கமல், ஃபஸ்ட்டு நேம் வந்துட்டு கமல். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு க போடணும். சரிங்களா? க ம இல். ல போட்டாலே அது இல்லுகள் கணக்கு வச்சுக்கலாம். ஸோ கமல், இவ்வளோதான். இது ல தான், பட் இல்லுன்னு படிக்கலாம் எண்டிங்கில் முடிகிறப்போ. ஸோ கமல் அப்படின்னு படிக்கணும். நெக்ஸ்ட்டு கமலா. ஸோ கமலா எப்படி எழுதணும்னா சேம் க போடுவீங்க, ம போடுவீங்க, அப்புறம் கமலா ஒரு கோடு எக்ஸ்ட்ரா படிங்கன்னா இது கமலாவாக மாறிடுங்க. பாருங்கள், கமல்னா இது கமலானா இப்படி மாறிடும். ஒரே ஒரு கோடு மட்டும் எக்ஸ்ட்ரா. நெக்ஸ்ட்டு ராதிகா. ராதிகான்றதை ஃபஸ்ட்டு ர போடணும், அப்புறம் ரா, அப்புறம் தி போடணும். அந்த இந்த தி போட்டுட்டு டி போட்டுட்டு அப்புறம் கா, ராதிகா. அவ்வளோதான். இது ராதிகா அப்படின்னு எழுதுவீங்க. நெக்ஸ்ட்டு செல்வா. ஸோ செல்வான்றது பார்த்தீங்கன்னா சே கிடையாது. ஸோ பெரிய சே போடணும். சே அப்படி போடணும். இது ஃபஸ்ட்டு சா போட்டு ஒரு கொம்பு சே, அப்புறம் இல்லு, இந்த இல்லை போடணும். அப்புறமேட்டா வா, இது வ போட்டு ஒரு கோடு. ஸோ செல்வா பார்த்துக்கோங்க, செல்வா. இப்போ நான் பின்னாடி காமிக்கிறேன், இங்கே பாருங்கள், ஜூம் பண்ணி காமிக்கிறேன். கமல், கமலா, ராதிகா, செல்வா. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், சாந்தி. சாந்தின்ற பேர் எப்படி எழுதணும்? ஃபஸ்ட்டு சா போடணும், அப்புறம் ஒரு புள்ளி, அப்புறம் தி, சாந்தி. சரிங்களா? ஒரு சில நேரங்களில் நேம்ஸ் வந்துட்டு வேறு வேறு லெட்டர்ஸு கூட ஒரு சில பேர் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம இங்கிலீஷில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி நோ ப்ராப்ளம். அது லெட்டர்ஸ் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எழுதணும். நெக்ஸ்ட்டு லக்ஷ்மி. லக்ஷ்மியை நம்ம லா போட்டுட்டு அப்புறம் க்ஷ போடணும். இக்ஷ போட்டுட்டு அப்புறமேட்டா மீ போடணும். ஸோ லக்ஷ்மி. சரிங்களா? லக்ஷ்மி. அப்புறம் ரஜினி. ஸோ ரஜினி பாருங்கள், ரா ஜி நீ, ரஜினி. பாருங்கள், ரஜினி இப்படி எழுதிக்க பாருங்கள். நெக்ஸ்ட்டு ரம்பா. ரம்பா எப்படி எழுதணும் பாருங்கள், ரா போட்டு ஒரு பிந்து, ரா போட்டு மேலே பிந்து வச்சுட்டு பா போடணும். இது ரம்பா. ரம்பா போடணும். ஒரு சில பேர் இப்படியும் எழுதுவாங்க, ரா இம் பா, ரம்பா இப்படியும் எழுதலாம், ரம்பா. சரிங்களா? அதே மாதிரி சாந்தின்றதுக்கு சா போட்டுட்டு இன்னு போட்டுட்டு தி இப்படியும் போடலாம். இங்கே பாருங்கள், எப்பயுமே இந்த மாதிரி வரப்போ இந்த மாதிரி ஆஃப் லெட்டர் வருது இல்லைங்களா, அப்போ வரப்போ தேவை இப்படி சுழிச்சு இப்படி போடுவாங்க. ஸோ இப்படி சுழிச்சு அதை சேர்த்து இப்படி எழுதுவாங்க. சரிங்களா? அதை பார்த்துக்கோங்க. ரைட். ஸோ சாந்தின்றதை எப்படி எழுதிக்க பாருங்கள். நெக்ஸ்ட்டு லக்ஷ்மி. லக்ஷ்மி ஓகே. ரஜினி, ரம்பா பார்த்துக்கோங்க. எல்லாத்துக்குமே ஜூம் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நேம்ஸ் பாருங்கள். 9th ஒன்று எழுதலாம் நம்ம, ரம்யா. ஸோ ரம்யாவை ரா போட்டுட்டு இம்மு போட்டுட்டு யா போடணும். இது ரம்யா. சப்போஸ் ரா போட்டு பிந்து வச்சுட்டு யாவும் போடலாம், ரம்யானும் சொல்லலாம். சரிங்களா? இப்படியும் சொல்லலாம். மோஸ்ட்லி இதை ட்ரை பண்ணுங்கள். ரம்யாவுக்கு மோனிஷா. மோனிஷா எப்படி எழுதுறோம் பாருங்கள், மா போட்டுட்டு மோ போட்டுட்டு ந போட்டுட்டு நீ போட்டுட்டு அப்புறமேட்டா ஷா போடணும். இது மோனிஷா. மோனிஷா. ஒரு சில பேர் இப்படியும் எழுதுவாங்க, மோ போட்டுட்டு நீ போட்டுட்டு ஷா இப்படியும் போடுவாங்க, மோனிஷானும் போடுவாங்க. போடலாம், எது வேணாலும் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு விமல். விமல் பாருங்கள், வ போட்டுட்டு வி போட்டுட்டு விம இல், விமல். அவ்வளோதான், விமல். அடுத்து விமலா. ஸோ விமலா பாருங்கள், வி ம லா, விமலா. நான் கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன், இங்கே பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது ரம்யா, ரெண்டாவது இருக்கிறது மோனிஷா, மூணாவது இருக்கிறது விமல், நாலாவது இருக்கிறது விமலா. அடுத்து குமார். குமார் பாருங்கள், க போடணும், அப்புறம் கூ போடணும், அப்புறம் மா இர், ர போடணும் எண்டிங்கில். ஸோ இது குமார். நெக்ஸ்ட்டு ராம்கி. ரா இம்
கி, ராம் கி இப்படியும் போடலாம். சரிங்களா? அப்படி இல்லைன்னா ரா போட்டு இம் போட்டு கீயும் போட்டுக்கலாம், ராம் கி. ஓகே, நெக்ஸ்ட்டு வம்சி. வம்சி வா இம் சி, வம்சி. வம்சி, அதனால் நான் சீன்னு போட்டிருக்கேன். அடுத்து வருண். வா ரு இன், வருண். எப்பயுமே ரா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரூவை இப்படி தான் போடணும், இது ரூன்னு படிக்கணும். சரிங்களா? இது மட்டும் எக்ஸப்ஷன், ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன், இதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. வருண் இப்படி தான் எழுதணும். சப்போஸ் இது 3 சுழி இன்னுன்னு போடுறீங்கன்னா இதுக்கு சேஞ்ச் ஆகும். சரிங்களா? அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அஜய். ஆ ஜ யா, அவ்வளோதான், அஜய். இது ஈன்னு படிக்கணும். ஸோ அஜய் அப்படின்னு படிக்கணும். ஒரு சில பேருக்கு ஒரு டவுட் வரும், ஸோ எண்டிங்கில் நம்ம ல மட்டும் போடுறோமே, இது இல்லைன்னு எப்படிங்க கணக்கில் வரும்னு. ஆமாம், எண்டிங்கை பொறுத்தளவுக்கு ஹிந்தி லெட்டர்ஸ் பொறுத்தளவுக்கு, அதாவது ஒரு உயிர்மெய் எழுத்தை நம்ம மெய் எழுத்தாக படிக்கலாம். சரிங்களா? இந்த ரூல் இருக்குது. ஸோ இதுக்கு சப்போஸ் தெரியலனாலும் அடியிலையும் இப்படி போட்டுக்கலாம். இதுவும் இல்லை, இதுவும் இம்முன்ற அர்த்தம் தான். ஸோ இது அதே மாதிரி இந்த மாவை நம்ம புள்ளி வச்ச மாதிரியும் படிக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி எல்லா லெட்டர்ஸுக்குமே நம்ம படிக்கலாம். அடுத்த 3 பாருங்கள். 18th விஜய். ஸோ வி போட்டுட்டு ஜ போட்டுட்டு ஏ போடணும். ஸோ இது இ. ஸோ விஜய் அப்படின்னு படிக்கணும். நெக்ஸ்ட்டு சூர்யா. சூ போட்டுட்டு இங்கே பாருங்கள், சூ போட்டுட்டு இரு போட்டு யா படிக்கணும், சூர்யா. நெக்ஸ்ட்டு மஞ்சு. மஞ்சுன்றதை எப்படி எழுதணும் பாருங்கள். மா பிந்து வந்துட்டு மஞ்சு. ஸோ இதை இப்படியும் எழுதலாம், மா இன் ஜூ, மஞ்சு இப்படியும் எழுதலாம். இங்கே பாருங்கள். ஸோ விஜய், சூர்யா, மஞ்சு எப்படி எழுதியிருக்க பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஹோம்ஒர்க் உங்களுக்கு. இது 5 நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேருக்கு கரெக்டாக எழுதி கமெண்ட் பண்ணுறீங்க, எத்தனை பேர் நீங்கள் வீட்டில் படிக்கிறீங்க, நம்மளுடைய வீடியோவை பார்த்துட்டுன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன் சுமதி, செகண்ட் ஒன் ஜோதிகா, தேர்ட் ஒன் கமலி, ஃபோர்த் ஒன் ரங்கா, ஃபிஃப்த் ஒன் பழனி. சரிங்களா? இதில் ழா கிடையாது, ஸோ அதனால் லாவே நீங்கள் யூஸ் பண்ணி எழுதுங்க. ஏன்னா தமிழுக்கு மட்டுமே சிறப்பானது ழா. சாரி, எந்த மொழியிலையும் அது இல்லை அந்த ழா லெட்டர். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணி எழுதுங்க. இது எல்லாமே 3 letters. ஸோ இது வரைக்கும் 3 letters வேர்ட்ஸ் எப்படி எழுதணுன்றதை பார்த்துருப்பீங்க. ஸோ ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எழுதி படிக்க பார்க்குறப்போ ஹிந்தி ரொம்ப ஈஸியாக கற்றுக்க முடியும். பேசிக்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுத்துருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். நம்ம மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இன்னும் நம்ம 4 letters வேர்ட்ஸு, பிளேஸ் நேம்ஸு இதெல்லாம் நம்ம எப்படி ஹிந்தியில் எழுத போகிறோம், எப்படி கற்றுக்க போகிறோன்றதை நம்ம அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம். நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.